ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி, எனது குருநாதர்களின் பாதங்களை வணங்கி, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரின் பாதத்தை வணங்கி, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகர்ஷ்ண கணபதி. ஆகர்ஷ்ணம் என்றால் என்னன்னா, ஆகர்ஷ்ணம்னா அழைப்பு, அழைக்கிறது. ஒரு தெய்வத்தை அழைக்கிறதுக்கோ அல்லது பிரிந்தவர்களை அழைப்பதற்கோ, காதல் பண்ணக்கூடியவங்கள பிரிஞ்சவங்களை அழைக்கிறதுக்கோ, எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன விஷயத்தை பயன்படுத்தணும்னா நமக்கு புத்தி சாதுர்த்தியம் தான் வேணும். ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அனைத்தையுமே சாதிச்சுக்கலாம். அதற்கு உண்டான வழிகள் எல்லாமே இந்த ஆகர்ஷ்ண கணபதி கிட்ட இருக்கு. செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணாலும் சரி, தனத்தை ஆகர்ஷணம், ஜன மிருக ஆகர்ஷணம், எல்லா ஆகர்ஷணமும் இந்த ஆகர்ஷ்ண கணபதியை பூஜை பண்ணக்கூடியதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலன்கள். இந்த ஆகர்ஷ்ண கணபதிக்கு உண்டான வஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டு, எந்தவித பொட்டுனாலும் சரி வச்சுக்கலாம். திசை வந்து வடகிழக்கு திசை. வடகிழக்கு திசையில வச்சு நம்ம பூஜை பண்ணணும். அதற்கு உண்டான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் ரீங் கீழ் வாழை கணபதி ஆகர்ஷ்ணம் வாவா ஸ்வாஹா. ஓம் ரீங் கிளி வாழை கணபதி ஆகர்ஷ்ணம் வாவா ஸ்வாஹா. வாழை கணபதி பூஜையை பற்றி, வாழை பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு வாழை கணபதி பூஜையை பற்றி முதல் பதிவாகவே கொடுத்துருக்குறேன். அந்த விக்னேஸ்வரி அப்படிங்கிற தெய்வத்தையும் பூஜை பண்ணுறதுனால எல்லாத்தையுமே அழைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பூஜை. இந்த பூஜையை பண்ணி நல்ல பலன்களை வந்து அடையலாம். நமக்கு தேவையான ஜன தனம் அனைத்து வசியங்களையுமே இதை வச்சு பண்ணிக்கலாம். புத்தி கூர்மை மட்டும்தான் வேணும். இதற்கு எப்பயும் போல தான் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு முதல் நாளும் கடைசி நாளும் பிரம்மாண்ட நைவேத்தியம் வச்சுட்டு மற்ற நாட்களில் வந்து சாதாரண நைவேத்தியங்களை வச்சு பூஜை பண்ணணும். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பழம், பத்தி சூடம், அவல் பொரி கடலை, பத்தி சூடம், சாம்பிராணி. இதற்குமே சாம்பிராணி தான் ரொம்ப அவசியம். அது போக அப்படி பார்த்தீங்கன்னா, இதை ஆக்கர்ஷணங்கிறதுனால, அழைக்கிறது அப்படிங்கிறதுனால பிரபஞ்ச சக்தியே நம்ம அழைக்கலாம் இதை வச்சு. அப்பேற்பட்ட ஒரு கணபதி. அதனால வந்து சாம்பிராணி புகை வந்து அதிகம் தேவை. நறுமணமிக்க ஜவ்வாது, புனுகு, அர்த்தர், அரகஜா இது எல்லாமே தேவை இதற்கு. இதை வச்சு நம்ம சக்திக்கு ஏற்றபடி வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை வந்து அடைஞ்சுக்கலாம். இந்த பூஜை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் பார்த்து அப்படின்னா, நம்ம நினைக்கின்ற ஜனம், பொருள், தெய்வம், தெய்வ காரியங்கள் அனைத்தும் ஆகர்ஷணமாகும். இந்த பூஜை பண்ணுறவன் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, தன ஆகர்ஷணமும் ஜன ஆகர்ஷணமும் தேவதா ஆகர்ஷணமும் பெற்று சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருள் கிடைச்சி இருக்கும். புகழ் பெற்று வாழக்கூடிய ஆளாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த ஆகர்ஷ்ண கணபதி, அதாவது விக்னேஸ்வரி அப்படிங்கிற தெய்வம் வந்து நம்மளுக்கு வழிவகை வந்து செஞ்சிடும். ஏற்பட்ட சக்தி உள்ள பூஜை, முறையாக பூஜை செஞ்சு அதோட பலன்களை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அடையலாம். இந்த பூஜை செஞ்சு அனைவரும் வாழ்க்கையில் சுபிட்சம் பெறணும்னு என்னோட குருநாதர்களையும் வணங்கி, என்னோட அம்பிகை முத்தாள பரமேஸ்வரியும் வணங்கி கேட்டுக்கிறேன். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இதன் மூலயமா 4 பேருக்கு நல்லது மட்டுமே செய்யுங்க. கெடுதல் வந்து என்றைக்கும் செய்யணும்னு நினச்சிடக்கூடாது. கெடுதல் செய்யும் பொழுது நமக்கு அதற்கு உண்டான எதிர்வினைகளும் நிச்சயமாக கிடைக்கும். கெடுதல் செய்யணும்னு நினச்சிட்டு நம்ம பூஜை பண்ணாலே நமக்கு தெய்வ ஆகர்ஷணம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, தெய்வங்கள் வந்து இந்த பூலோகத்தில் பிறப்படுத்துவதற்கு ஒரு நன்மையான விஷயங்கள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தெய்வங்கள் வந்து இந்த பூலோகத்தில் வந்து பிறப்படுத்து அவதாரங்களாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தெய்வங்களை வச்சு நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும். கெடுதல் செய்யக்கூடாது. ஒருத்தனை கெடுத்து நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி பூஜை.
அனைவருமே இந்த பூஜையை செஞ்சு நல்ல வழிபாடு பண்ணுங்க. பெண்கள் 21 நாட்கள் கட்டாயமாக பூஜை செய்தால் நிச்சயமாக அந்த வாழை கணபதியோட அனுகிரகம் கிடைச்சி நல்ல ஒரு அனுகிரகமும் ஜன தன பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும். இழந்ததை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வாழை கணபதி கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கிறேன். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ருத்ரா அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் நல்ல ஒரு பலன் அடைஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அனைவரும் இந்த பூஜையை செய்து வாழ்வில் வளம் பெற்று வாழ எனது அன்னை முத்தான பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்து இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.